ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழையன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பதி போகிறதுக்கு ஆன்லைனில் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஃப்ரீ டிக்கெட்டில் போனோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 300 டிக்கெட் புக் பண்ணி போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சாமியை பார்த்துடலாம். அது எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். உங்களோட பிசி இல்லை மொபைல் ஃபோன் இதில் வேணால் பண்ணலாம். மொபைல் ஃபோனில் புக் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிடிடி இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 300,000 டிக்கெட்ஸ்னு இருக்கு இல்லையா, செக் அவைலபிலிட்டி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பேஜ் போகும். க்ரோம் பேஜ் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகும்போது அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க, ரீலோட் பண்ணாதீங்க, இல்லை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே வச்சுருங்க. அந்த டைமிங் ஃபினிஷ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன் டிக்கெட்டுன்றது மந்த்லி மந்த்து ஸ்டார்ட் ஆனதில் 24th இல்லைனா 25th அன்றைக்கி தான் டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆப்பை நீங்கள் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயே நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 25. இன்றைக்கி இந்த அடுத்த மந்த்துக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான டிக்கெட்ஸ்லாம் இன்றைக்கி 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை எப்படி புக் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஒரு 9:40 ஒரு 9:50 அந்த மாதிரி டைமுக்கெலாம் ஆப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 6 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் ஆனவுடனே எந்த டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டைமிங் ஸ்லாட்டு காட்டும். அதில் எந்த டைமிங் போக போகிறீங்களோ அந்த டைமிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் நேம் லிஸ்ட்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நோட் பேடில் இல்லை எதுலையாவது ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிடலாம். இப்போ டைமிங் முடிஞ்சோடனே எப்படி புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,40,050 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இது வரைக்கும் 4,14,170 டிக்கெட் புக் ஆகிடுச்சு. இன்னும் 25,850 டிக்கெட்டு தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20. நான் எனக்கு தேவையான டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனவுடனே இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில்லிங் ஆகிட்டுருக்கு. அதனால் ஏதாவது ஒரு டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் காட்டுது. இதில் டைமிங் செலக்ட் பண்ணி எத்தனை டிக்கெட்ஸ் வேணுமோ அத்தனை டிக்கெட்ஸ், இப்போ 6 டிக்கெட்னா 6 டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை லட்டு வேணும்னா போடுங்க, இல்லைனா வேணான்னா விட்ருங்க. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் டக்குன்னு உங்களோட நேமு, ஏஜ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டு ஃபில் பண்ணுங்கள். நான் ஆதார் கார்டு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். அதனால் வேலிட் ஆதார் கார்டுன்னு வரும். அது மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அது மாதிரி எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அத்தனை டிக்கெட்டுக்கும் இந்த மாதிரி ஆதார் நம்பர் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாரோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைன்னா டிக்கெட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க, சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஸ்டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க, கண்ட்ரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, இதில் நான் வந்து ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுக்காதனால இந்த மாதிரி வருது. அடுத்து கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணி கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்குது, டெபிட்ஸ் கார்டு பேமெண்ட்ஸ் இருக்குது, கியூஆர் கோடு யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, யூபிஐ ஐடியில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூபிஐயில் பே பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா, பே பண்ணி முடித்தோடனே கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் ஷோ ஆகும். அப்படியே அந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரியோட டிக்கெட்டு. பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஐடி நம்பர் வந்துடும், என்ன டைமிங்க்கு அங்கே இருக்கணும், டேட்டு எல்லாமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ லட்டுஸ் ஒன்று வந்துடும். அப்புறம் நம்ம அடிஷ்னல் லட்டு புக் பண்ணியிருந்தால் இங்கே காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஒரு ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, புக்கிங் ஐடி, புக்கிங் டேட்டு, பில்கிரிம் நேமு, ஜெண்டரு, ஏஜு, ஆதார் டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். இதை புக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, மந்த்லி 24th 25th அன்றைக்கி டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த டிடிடி இன்ஃபோன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி டேட்டு ஆகஸ்ட் 25, 2026. இன்றைக்கி டேட்டில் காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன் டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. நான் புக் பண்ணிவிட்டு தெரியாத நண்பர்களுக்காக வீடியோ போடலாம் சொல்லிவிட்டு உங்களுக்காக இப்போ நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.